ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஐப்பசி மாச பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த மாசம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா 17/10/2025 மதியம் 1:44க்கு மக நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பிறக்குது. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் இருக்குங்க. அதாவது கிரக பெயர்ச்சிகள் வந்து உங்களுக்கு நிறைய சாதகமாக இருக்குது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் 27ஆம் தேதி வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு 2-7 கூடைய செவ்வாய் 2ஆம் இடத்துல ஆட்சி பெறாரு. அதே மாதிரி பாக்கியாதிபதி புதனும் 2ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ உங்களுக்கு தனஸ்தானம் பொருளாதார விஷயங்கள்ல வந்து நல்ல உயர்வான நிலை, காசு பணம் வரவு வருமானங்கள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரனும் இந்த மாசம் வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசியில ஆட்சி பெறுவாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளா என்ன விஷயங்களை நம்ம இழந்திருக்கோம், என்ன விஷயம் ஏன் நமக்கு இப்படிலாம் நடக்குது அப்படிங்கக்கூடிய நிலைமை வந்து கட்டாயம் மாறும். சுக்கிரன் ஆட்சி பெறும்போது வந்து ராசியாதிபதி வலுவாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கான்ஃபிடென்ட் வரும். ரெண்டாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி 11 குடையவர் உங்களுக்கு யார் லாபத்தை கொடுக்கக்கூடியவர்னா 11ஆம் அதிபதி சூரியன். அவர் உங்களுடைய ராசிக்கு வராரு. நீச்சமானாலும் நீச்ச பங்க ராஜ யோக அமைப்பு இருக்குது உங்கள் ராசிக்கு. 11ங்கிறது வந்து குபேர லாபம் சொல்லுது. குபேர நிதிக்கு ஒப்பான நிதி நிலையை குறிக்கக்கூடிய விஷயத்தை தான் 11ஆம் இடம் சொல்லுவோம், லாபஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த அதிபதி சூரியன் உங்களுக்கு அவர் உங்களுடைய ராசியிலே இருக்காரு. அதே மாதிரி குருவும் அதிசாரமாக 10ஆம் இடத்துக்கு வராரு. இதெல்லாமே நல்ல யோக அமைப்பாக தான் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. நல்ல ஜாக்பாட் அப்படிங்கக்கூடிய அமைப்பு தான். பொதுவாகவே வந்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து நிறைய அபிவிருத்தியான விஷயங்களை கொடுப்பாரு. தொழில் ரீதியாக வாகனங்கள் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, தொழிலை வந்து மாற்றுறதுக்கு உண்டான அமைப்பு, ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்தனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி தொழில் வளர்ச்சி அடையுங்க. தொழில் மூலிமா நல்ல வருமானம், நிரந்தர வருமானம் உறுதியாக உண்டு. 2ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இந்த அமைப்பு. அது போக வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் பிறக்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வெளிநாடு செல்லக்கூடியது, வெளிமாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குது. நிறைய இன்கம் வரும், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ நாளாக என்ன விஷயத்துக்காக பாடுபட்டீங்களோ அது எல்லாமே இந்த டைமில் சக்ஸஸ் ஆகிறது. உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறது, ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது, நீங்கள் விரும்பின ஒரு விஷயத்தை உங்களுக்காக கொடுக்கறது, இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல அமைப்பாகவும் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாகவும் தான் அமையப்போகுது. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமான விஷயங்கள் தான் நிறைய இருக்குது. அதே மாதிரி வந்து குரு 10ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க. அப்போ தொழில் மூலியமாகவும் சரி, உத்தியோகம் மூலியமாகவும் சரி நல்ல ஆதாயம் உறுதியாக உண்டு. ஏன்னா குரு 10ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6ஆம் இடம்ங்கிறத உத்தியோகஸ்தானம், நீங்கள் பண்ணக்கூடிய சர்வீஸ் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. அப்போது பொருளாதார வாழ்க்கையை நல்ல உயர்வான நிலை தான் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. இதில் நீங்கள் நிறைய இன்கம்மை சம்பாரித்து வச்சுக்கிறது, ஒரு சேவிங்ஸ் பண்ணுறது, வேறு எதுலையாவது முதலீடு பண்ணுறது, சுப செலவுகள் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி உங்களுக்கு 12 குடையவர் யாருன்னா புதன். அவர் 2ஆம் இடத்துக்கு வராரு. விரய ஸ்தான அதிபதி, பாக்கிய ஸ்தானாதிபதி ரெண்டுக்குமே வந்து புதன் தான் அதிபதியாக இருக்கார். அவர் வந்து 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உட்கார்றதுனால ஒரு விரயம் உண்டு. ஆனால் அது குரு பார்க்கறதுனால சுப விரயமாக நீங்கள் மாற்றிக்கலாம். என்ன ஒரு கோல்டு எடுத்து வைக்கிறதோ, அல்லது வந்து ஒரு கார் வாங்குறது, வீடு வாங்குறது, ஒரு இடம் லேண்டாக வாங்கி போடுறது, ஏதாவது ஒரு சீட்டு வைக்கிறது, ஒரு நல்ல விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சுப விரயங்கள், ஒரு மங்கள நிகழ்வுகள் நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது வீணான செலவு நடக்காது. நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகளும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். நம்ம சந்தோஷமாக எந்த விஷயத்துக்காக செலவு பண்ணுவோம்? ஒரு வீடு வாங்கும்போது, ஒரு கோல்டு வாங்கும்போது, இந்த மாதிரி விஷயங்கள் தானே. இதே இதுனால வந்து ஒரு மேரேஜ் பண்ணுறது, காது குத்துறது, இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து ஒரு சுபமான நிகழ்வுகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உறுதியாக இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம்தான். துலா ராசியில் இருக்க பெண்களுக்கெல்லாம் நல்ல ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் இருக்குது. நிறைய பேத்துக்கு வந்து புது புது விஷயங்களை ட்ரை பண்ணுவீங்க, அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். நிறைய காசு பணம் சேரும் உங்களுக்கு.
கணவர் வழி ஆதாயம் உண்டு. கணவர்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மாறி, நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையும், சுமூகமான உறவுகளும் ஏற்படும். முக்கியமா வந்து 2 குடைவர் 2, 7 குடைவர் 2ஆம் இடத்துல ஆட்சி பெறுறாரு. பாக்கியஸ்தானாதிபதி கூட சேர்ந்து ஆட்சி பெறுறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கணவர் வழி சொத்துக்கள், கணவர் வழி ஆதாயங்கள் இந்த மாரி விஷயங்கள் கிடைக்கும். அதே மாரி நெறைய செலவு பண்ணாம, முக்கியமான விஷயங்கள இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதம் செலவு இருக்குது. அதனால வீண் விரயங்கள் பண்ணாம, ஆன்லைன்லலாம் வந்து நீங்க ஆர்டர் போட்டு அது இதுன்னு வாங்குறதுக்கு பதிலா, என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு பயனுள்ள விஷயங்கள்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தொட்ட காரியங்கள்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள், சில பேருக்கு வந்து வாகன பிராப்தம், வீடு பிராப்தம், வீடு மாத்துறது இந்த மாரி விஷயங்கள்லாம் கூட இருக்கு. 4ஆம் வீட்ட குரு பார்க்கறதுனால, ஒரு சிலர் வீட சேஞ்ச் பண்றது இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும்போது, நீங்க அத கெட்டியா புடிச்சுட்டு, அதிலிருந்து அடுத்தடுத்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு போங்க. கிரகங்களும் சரி, குடும்பமும் சரி, உங்களுக்கு கட்டாயம் துணைன்னு இருக்குது இந்த மாசம். கடவுள வேண்டிக்கங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் வழிபாடு பண்ணுங்க. சூரியன் உங்களுடைய ராசியில நீச்சமா இருக்கு 11. நல்ல லாபத்த குடுக்கக்கூடியது. ஆசை, அபிலாசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் துலா ராசிக்கு இருக்கு. நீங்க ஞாயிற்றுக்கிழமை வில்வத்தால சூரிய பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சிவபெருமானுக்கும் அர்ச்சனை பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 to 7 சூரிய பகவானுக்கு தாமரை பூ வச்சு 6 நெய் தீபம் போட்டுருங்க. வில்வம் வாங்கிட்டு போய் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிருங்க. இது எல்லாமே சிவன் கோவில்ல பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இது. இது வந்து என்னன்னா, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் சிறப்பாவும் குடுக்கக்கூடிய அமைப்பா அத மாத்தி குடுக்கும். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறது, நல்ல ஆர்வம் வருது. படிப்புல வந்து நல்ல தேர்ச்சி பெறுறது, ஆர்வம், புத்தி கூர்மை, ஞாபகத்திறன் வளருதல் இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி, எல்லா போட்டித் தேர்வுகளையும் சக்சஸ் ஆகறதுக்கு உண்டான அமைப்புகள், அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடியது, நீங்களாவே விரும்பி ஆர்வமா படிக்கக்கூடியது, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்ல ரேங்க் ஹோல்டரா வெளியில வரதுக்கு உண்டான அமைப்புகள், சில பேருக்கு வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அதே மாரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, இது வந்து சூரியன் உங்களுக்கு நீச்சமானா கூட நீச்சபங்க ராஜயோகம் இருக்கனால, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்க இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சூரியன் 11 குடையவர். அவர் வந்து பாதக ஸ்தானாதிபதி. அவரு உங்களுடைய ராசியில வந்து இது நீச்சமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ராஜயோக அமைப்ப குடுப்பாரு. அப்போ கவர்மெண்ட் அதாவது அரசாங்க ஊழியர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வரக்கூடிய வாய்ப்ப கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க என்ன விஷயங்கள் வேணா செய்யலாம். ஆனா, மாட்டிக்காம செய்யுங்க அவ்வளோதான். இது வந்து நான் லஞ்ச லாவணிங்களா இருந்தாலும் சரி, மத்த விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது தான் எப்பவுமே நல்லது. ஆனா வந்து உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள்லாம் வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, பொருளாதார வாழ்க்கையும் சரி, பர்சனல் லைஃப்பும் சரி மிகப்பெரிய லெவல்ல உயர்வுக்கு கொண்டு போறதுக்கு வழிவகுத்துருங்க. இது ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த மாசம். அதே மாரி உயர் அதிகாரிகள் எல்லாமே உங்கள யார் பனிஷ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, அல்லது உங்களுக்கு பிடிக்காத உயர் அதிகாரிகள் அவங்களுடைய அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பவர் இந்த டைம்ல குறையும். அதனால வந்து உங்க மேல இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸு இதெல்லாமே நீங்க வந்து தாண்டி வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் தான் வந்து கவர்மெண்ட் துறையில அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு இது இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. அதே மாரி கலைத்துறைக்கு சொல்லவே வேண்டாங்க. ஏன்னா கலைக்கு அதிபதி சுக்கிரனு. சுக்கிரன் உங்க ராசியிலே இந்த மாதம் இருக்கனால, நல்ல பிரபலியமாவீங்க. அதாவது உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம் செட் பண்ணிக்கிற மாரி, நல்ல பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ் ஆவீங்க. பேரு, புகழ் அது மாரி வரும். அதே மாரி மக்களிடையே வந்து சென்றடையிறது. சாதாரண பாமர மக்களுக்கு கூட உங்களுடைய நிகழ்ச்சி, நீங்க யாரு என்னன்னு தெரிய வரும். பாராட்டுகள் கிடைக்கும். மக்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலைஞரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. விருதுகள் கிடைக்கும். நெறைய காசு, பணம், நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ, அதுக்கு உண்டான முயற்சிய போடுங்க. கட்டாயம் தன்னால நடந்துருங்க. அதே மாரி தாய் வழி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. குரு 2ஆம் இடத்த பார்க்கறதுனால, பூர்வீக சொத்துக்கள், தாய் வழி சொத்துக்கள் இருக்கு. அதே மாரி தாயாருக்கு தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பாகி மருத்துவ செலவு பண்ண மாரி அமைப்புகள் இருக்கு. அதனால அதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய ஹெல்த்தையும் நீங்க பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, குரு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. குரு 6ஆம் இடத்த பார்க்கும்போது என்ன அப்படின்னா, மருத்துவ செலவ உண்டு பண்ணிருவாரு. ஏற்கனவே அவரு
உங்களுக்கு 6ஆம் அதிபதி. தொழில் அல்லது பிஸ்னஸ், உத்தியோகம் இந்த மாதிரி நீங்க போகும்போது உங்களுடைய ஹெல்த்தை நீங்க கவனிக்காம போயிருவீங்க. இதனால ஹெல்த் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் உங்களையும் செல்ஃப் கேர் எடுத்துக்கங்க. உங்களுக்கு என்ன மன மகிழ்ச்சி கொடுக்குதோ அந்த விஷயங்களை செஞ்சு பழகுங்க. மற்றவங்க இப்படி நினைப்பாங்களே அப்படின்னு அந்த விஷயத்தை தூக்கி போட்டுருங்க. துலா ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா, மற்றவங்க நம்மளை எப்படி நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பேருக்கு, அதாவது நம்ம யாரும் கெட்டது சொல்லிடக்கூடாது, கெட்ட பேர் எடுத்துடக்கூடாதுங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க நீங்கள். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தூரமா ஒதுக்கி வச்சுட்டு, உங்களுக்கு என்ன விஷயம் மன மகிழ்ச்சிய கொடுக்குமோ, அந்த விஷயத்த செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சிய மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியத்தையும் சேர்த்து குடுத்துரும். ஸோ, அதனால மத்தவங்கள பத்தி கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்களும் மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்களையும் மத்தவங்க ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஸோ, இந்த மாரி இருக்கும்போது காமா இருந்துக்கணும். 2வது மெடிடேஷன் அதிகமா பண்ணுங்க. பொருளாதார சிக்கல்கள் இருந்த விஷயங்கள் எல்லாம் படிப்படியா உங்களுக்கு மாறி, நல்ல சுமூகமான, அதாவது அந்த நல்ல சீரான அமைப்புகள் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி கடன் ரீதியா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குரு 6 பார்க்குறாரு. அப்போ ஏற்கனவே கடன் இருந்தவங்களுக்கு இந்த கடனுடைய பிரச்சனைகள், தாக்கங்கள் எல்லாமே கட்டாயம் கம்மியாயிரும், குறையும். படிப்படியா அந்த கடனை நீங்க கட்டுற மாதிரி, இல்லை வேற ஒரு லோன் எடுத்து, அதாவது பேங்க் லோன் எடுத்து அதிக வட்டியா இருக்கிற விஷயங்களை கட்டி அதை முடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு கூட உருவாகுது. அதனால இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் கடன் பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அது இல்லை உங்களுக்கு கடன் பிரச்சனை சால்வ் ஆகணும் அப்படின்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி 2 நெய் தீபம் போடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சனியும் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணும்போது இந்த கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. சனியை இப்போ குரு பார்க்குது. அப்போ சனியோடைய குரு யாரு? கால பைரவர். அப்போ கால பைரவருக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் போடணும் சனிக்கிழமை. அது வந்து என்னன்னா நைட்டு 8 to 9 சனி ஹோரையில போய் போடுங்க. ஏன் அப்படின்னா சனிக்காக அந்த பிரீத்தியை நீங்க செய்றீங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் உங்களுக்கு சனி இப்போ கோச்சாரத்துல. அதனால அதே திசாபுத்தியா இருக்கும்போது கடன் ரீதியா சில பிரச்சனைகள், தாக்கங்கள், மன இறுக்கங்கள், கஷ்டங்கள், கடனால வந்து மன கஷ்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதனால அந்த இதை நீங்க பண்ணணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை சாயந்தரம், அதாவது சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம், பொதுவாகவே சனிக்கு சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஒரு பரிகாரத்தை செய்யும்போது அது வந்து நல்ல சக்தி மிகுந்த பரிகாரமாக மாறும். சூரியனுக்கு நீங்கள் பரிகாரம் செய்யும்போது பகல் வேலை 12 மணிக்குள்ளே செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமையும், ஈஸியாக பலிக்கும். அதாவது பரிகாரங்கள் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நேரங்கள் மாறுபடும். ஸோ அதனால் சனிக்கு செய்யும்போது இரவில் செய்யணும். அதே மாதிரி சந்திரனுக்கு செய்யும்போது இரவில் செய்யணும். சூரியனுக்கு செவ்வாய்க்குள்ள செய்யும்போது பகல் 12 மணிக்குள்ளே பகலில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிரனுக்கு கேட்குறீங்கன்னா அதிகாலையில் செய்யணும். இந்த மாதிரி பரிகாரங்களை முழுமையாக ஆத்மார்த்தமோட செய்யும்போது உங்களுக்கு எல்லா விஷயமும் சிறப்பாக அமையும். அதே மாதிரி துலா ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. நிறைய மாற்றங்கள் இருக்குது. உங்களுக்கு பொதுமக்களுடைய ஆதரவுகள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடச்சிருங்க. அதே மாதிரி இந்த குரு 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குது, பதவி ஸ்தானத்தை பார்க்குதுங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக எடுத்த முயற்சிக்கு எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு பலாபலன் கிடைக்கிது. திடீர்னு நீங்கள் வந்து ஒரு வட்ட செயலாளர் இந்த மாதிரி சாதாரணமாக இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு நல்ல போஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அடுத்தது எலெக்ஷனுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுடைய பொறுப்பில் சில விஷயங்களை ஒதுக்கி அதுக்கு நீங்கள் தலைவராக இருந்து செயல்படுங்க, அதை நீங்கள் வழி நடத்துங்க அப்படின்னு அரசியல் கட்சி, உங்களுடைய கட்சி தலைமையிடம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து சொல்லுவாங்க. இந்த பதவியை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அமைப்புகள் இருக்கு. மக்களுடைய சப்போர்ட்டு, எல்லா விஷயங்களையும் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து துலா ராசிக்கு இருக்கு. துலா ராசிக்கு வந்து பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் சிறப்பாக இருக்கக்கூடியதும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி சுமூகமான உறவுகள் ஃபஸ்ட்டு ஏற்படுங்க. பொருளாதார வாழ்க்கையும் நல்லா இருக்கு, பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப நல்லா இருக்கு. காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு மன கஷ்டங்கள், இதெல்லாம் நீங்கள் சந்திக்கிற மாதிரி வரும். காதலுக்கு சில பேர் வந்து அதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பட் ஆனால் பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் அந்த விஷயத்தை விட்டுட்டு மாற்றி இந்த விஷயத்தை நீங்கள் யோசிங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்குது. காசு பணம் வரும்போது காசு பணத்தை சம்பாதிக்கணும். இல்லை அப்படின்னா நல்லா இருக்கக்கூடிய காதலி கூட ஓடி போயிடுவா.
இதே தான் லேடீஸ்க்கும். பெண்களா இருந்தா, "அவர் என்னை காப்பாத்துவான்லாம்" சொல்லாதீங்க. பொதுவாவே வந்து இந்த சமூகத்தில வந்து பெண்கள் அதாவது ஏன் உங்க ராசிக்கு மட்டும் இவ்வளோ தூரம் சொல்றேன்னா, துலா ராசிக்கு 2 தட்டு இருக்கு. 2மே சரிசமமா இருக்கணும். ஆண், பெண் சரிசமமா இருக்கணும்னு பேசக்கூடியவங்க யாருமே, ஆண் வந்து "நீ வீட்ல இருக்கியா? வேலைக்கு போறியான்னு?" யாருமே அவர்ட்ட கேட்கறதில்ல. அதனால வந்து ஏன்னா பொதுவா துலா ராசியில இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கு அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா ஃபேமிலிக்காக போயிட்டே இருப்பாங்க. வேற வழியே இல்லையே அப்படின்னு அவங்க விரும்பக்கூடிய பெண்களுக்காக டெடிகேட்டடா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து ஃபேமிலிக்காக ரொம்ப டெடிகேட்டடா இருப்பாங்க. ஆனா வந்து சில சமயம் குடும்பம் அவங்கள வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்றேன்னா, உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு சந்தோஷமா இருக்கணும். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அதனால வாழ்க்கை வந்து எப்பவுமே ஒரு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை கிடையாது. எப்போ வேணா, எது வேணா நடக்கலாம். மாத் மாத்தக்கூடிய விஷயங்கள் நெறைய இருக்கு லைஃப்ல. ஸோ, அதனால உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் வந்து வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அது கட்டாயம் வந்து நீங்க செய்யுங்க. அது நல்லது தான். சந்தோஷமா இருக்கணும். துலா ராசிக்காரங்க சந்தோஷமா இருக்கணும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.